Case number 232/2023. Bharati versus State Ministry of Law. பெட்டிஷனர் இருக்காங்கல்ல? எஸ் மை லார்ட், இருக்காங்க. மினிஸ்ட்ரி சார்பா நீங்க தான் ஆஜராகிறீங்களா? எஸ் மை லார்ட். என்ன ஜிபி சார் கொடுத்துடலாங்களா? நோ மை லார்ட். அப்ப பேசுங்க. மை லார்ட், ஆர்ம்ஸ் லைசன்ஸ் ஆக்ட் 1959 படி 21 வயது நிரம்பிய எந்த ஒரு இந்திய குடிமகளும் தங்களுடைய சுய பாதுகாப்பிற்காக பிற காரணங்களுக்காக துப்பாக்கி உரிமம் பெறுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கு. ஆனா பொத்தாம்பொதுவான இந்த வழக்கு, அதுவும் 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு துப்பாக்கி உரிமம் வழங்கணும்னு கேட்பது அவசியமற்றது. இவங்க கோரிக்கை தான் என்ன மை லார்ட்? 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு அரசு தானே முன் வந்து துப்பாக்கி உரிமம் வழங்கணுமா? இல்ல 18 வயது நிரம்பிய பாலியல் பலாத்காரத்தால் உட்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு துப்பாக்கி உரிமம் வழங்க முன்னுரிமை அளிக்கணுமா? இவங்க கோரிக்கையில கிளாரிட்டி இல்லை மை லார்ட். பாரதி ஒரு பப்ளிசிட்டி அடிக்ட். முதல்ல அவங்க கன் லைசன்ஸ் கேட்டு அப்ளை பண்ணாங்க. அதேதோ இந்த தேசத்தோட முக்கிய பிரச்சனை மாதிரி சோசியல் மீடியாவில் சேனலில் பரபரப்பாக பேசப்பட்டது. பாரதியோட அப்ளிகேஷனை போலீஸ் ரிஜெக்ட் பண்ண பிறகு தன்னுடைய சொந்த பிரச்சனையை பொதுநல வழக்காக மாற்றி கோர்ட்டுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இது கோர்ட்டை ஏமாற்றும் செயல் மை லார்ட். அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் அபராதமும் விதிக்கணும் மை லார்ட். சட்டங்கள் என்பது மக்களின் நலனுக்காகவா, மக்களை அதிகாரம் செய்யவா? இதில் என்ன சந்தேகம்? மக்களின் நலனுக்காக தான் சட்டம். ஆனால் சட்டங்கள் மக்களின் நலனை விட மக்களை அதிகாரம் செய்யத்தானே அதிகமாக பயன்படுத்தப்படுது மைலாட். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவுற சட்டம் எதுவுமே சாமானியர்களுக்கு உதவுறது இல்லை மைலாட். அதிகாரத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய அதிகாரத்தை மேலும் மேலும் அதிகரிக்கவே இந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க. ஆமா, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கு. நோட்டீஸ் பாயிண்ட் மைலாட். அப்ப சாமானியனுக்கு அச்சுறுத்தல் இருக்காதா, இல்லை இருக்கவே கூடாதா? சட்டம் எல்லோருக்கும் சமம்னு சொல்றோம். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம், இல்லாதவங்களுக்கு இன்னொரு சட்டமா? அப்ப கன் லைசன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? ஒருத்தர் சுட்டு விளையாடவா இல்லை கொலை செஞ்சு பழகவா? சாமானியனுக்கு எதுக்கு சார் கன் லைசன்ஸ்? மைலார்ட், அமெரிக்காவில் நடந்த ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகளால் தான் அதிகமான கொலைகள் நடந்திருக்கு. இந்த கொலைகள் எல்லாம் சாதாரண கணவன் மனைவி பிரச்சனைக்காக தான் நடந்திருக்கு. ஒருவேளை நம்ம பெண்கள் கையில் துப்பாக்கி கொடுத்தா நாளைக்கு கணவன்மார்களை கொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒரு பெண் ஒரு ஆணை கொல்லணும்னு நினைச்சா ஒருவேளை உணவு கூட போதுமே, துப்பாக்கி தேவையில்லை. இன்ஃபேக்ட் தினசரி வாழ்க்கையில் ஆண்கள் பயன்படுத்துகிற ஆயுதங்களை விட பெண்கள் தான் அதிகமான ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க. மைலார்ட், நீங்க ஒரு பெண்ணின் மனதிலிருந்து பேசுறீங்க. துப்பாக்கி உரிமம் சட்டத்தில் ஆண் பெண்ணுன்னு பிரிக்கணும் மைலார்ட். அதுக்காக தான் இந்த கேஸே. சட்டம் எல்லோருக்கும் சமம்னு ஆர்டிகல் 14 சொல்லுது. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் வரும்போது விதிகளை தளர்த்திக்கலாம்னு சப்கிளாஸ் 3/15 சொல்லுதே. மிஸ்டர் பாரத், இங்க சட்டத்துக்கான வகுப்புகள் தேவையில்லை. கேஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க. மைலாட், கடந்த ஆண்டு மட்டும் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களின் பதிவு செய்யப்பட்ட குற்ற வழக்குகள் மட்டும் சுமார் 4,78,278. இதில் பதிவு செய்யப்படாத குற்றங்கள் கணக்கில் அடங்காது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 16 பெண் குழந்தைகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறாங்க. வருஷத்துக்கு மட்டும் 6,064 பேர் மைலாட். இந்தியா முழுக்க பாலியல் கொடுமைனாலையும் துன்புறுத்தல்னாலையும் பாதிக்கப்பட்டு மனம் உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிற மட்டும் 3,000 பேர் மைலாட். இப்ப நம்ம பேசிட்டு இந்த நேரம், இந்த நிமிஷம் ஒரு பெண் பாலியல் கொடுமைக்கு ஆளாயிட்டு இருக்கா. ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிட்டு இருக்கா. ஒரு பெண் தற்கொலைக்கு தயாராயிட்டு இருக்கா. இது தடுக்கணுமா வேணாமா? சட்டம் குற்றவாளிகளை தண்டிக்கும். ஆனா எப்போ? ஒரு பெண் பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட பிறகு. எதிர்த்து தாக்க இல்லாதவங்க வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட பிறகு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களே பாதுகாத்துக்கு என்ன வழி இருக்கு மைலாட்? ஏன் இல்லை? அதுக்கு தானே ஆப் இருக்கு, பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு. பெண்கள் வெளியில போகும்போது கத்தி மாதிரி ஆயுதத்தை கொண்டு போலான்னு சொல்லியிருக்கமே. டிஜிபி கூட பேட்டி கொடுத்துருக்காரு. அதே போலீஸை சேர்ந்தவங்க தான் தன்னுடைய சுய பாதுகாப்புக்காக பட்டன் கத்தி வச்சிருந்த ஒரு பொண்ணை பிக் பாக்கெட்னு அடிச்சு அவமானப்படுத்தின சம்பவம் இருக்கே. பாரத், சட்டத்துக்கு முக்கியம் சாட்சி. அது இருக்கா? இருக்கு மைலாட். தயவு செய்து நீங்க அதை பார்க்கணும். சேஃப்டிக்காக பட்டன் கத்தி வச்சிருந்தேன். என்ன பிட் பாக்கெட் அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சு கொடுமைப்படுத்திட்டாங்க.
இதுக்கு தனியாக என்கொயரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த எஸ்ஐக்கு சம்மன் அனுப்புங்க. மைலாட், இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த நாட்டில் பெண்கள் வாழவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. எங்க கையில துப்பாக்கி இருந்திருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காதுன்னு யாராவது ஒரு பொண்ணு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? 1000 பேருக்கு மேல சொல்லியிருக்காங்க மயிலாட். பதிவு செய்யப்பட்ட பெண்களின் குரல்களை மட்டுமல்ல, பதிவு செய்யவே முடியாத பெண்களின் குரல்களை, அவர்களது வலிகளை ஆதாரங்களாக்கி உங்ககிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன் மயிலாட். மயிலாட், இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்திருக்க வேண்டிய பெண் தான் வெள்ளாளப்பட்டி இந்திரா. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி எழுதின டைரி தான் இது. தயவு செய்து இதை நீங்க படிக்கணும் மயிலாட். மைலாட், இது ஒரு பொதுநல வழக்கு. ஒரு தனிநபர் வழக்கை இந்த வழக்கோடு சேர்த்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. மயிலாட், ஜிபிக்கு விசாகா கமிட்டி உருவானது எப்படின்னு மறந்துடுச்சா இல்லை தெரியவே தெரியாதா? 1997ல் ஒரு பொதுநல வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் வழக்கின் சாட்சியும் ஆதாரங்களும் தான் மன்னாரி தேவிங்கிற சமூக சேவகி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. அதன் மூலமாக தான் பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைச்சிட்டு இருக்கு. டியர் பாரதி, அழுக்கு உடம்புக்கு தான்னாலும் மானம்னு ஒரு வார்த்தை புத்திக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த மானம் எங்க இருக்கு பாரதி? 2 மிருகத்துக்கிட்ட நான் கத்தி போராடி இருந்தா கூட தப்பிச்சிருப்பேனோ என்னவோ. ஆனா அந்த பாவிக்கு என் வலி புரியல, அலறது கேட்கல. நான் பொண்ணா பிறந்ததே தப்பு பாரதி, பெரிய தப்பு. பொண்ணை யாரும் பொறுக்கவே கூடாது. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் உன் மகளா பொறுக்கணும், இல்லைன்னா உன்ன மாதிரி தைரியசாலியா பொறுக்கணும். இரண்டாயிரத்தி 2007 வெள்ளாளப்பட்டி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த திருநாவுக்கரசையும் இந்திராவின் தாயாரையும் அடுத்த விசாரணைக்கு இந்த கோர்ட்டில் ஆஜராகுமாறு உத்தரவிடுகிறேன். டேய், பாரதி கிளம்பிட்டா. இருப்பா, பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதான் போயிடலாம். பாரதி போயிட்டாடா. அவளை ரோட்ல இருந்து சுரண்டி எடுக்கிறத நான் நியூஸ்ல பார்க்கணும். கேஸ் நம்பர் 232/2023 பாரதி வெர்சஸ் ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் லா. பாரத், சாட்சிகள் வந்துட்டாங்களா? எஸ் மயிலாட். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. ஏமா, உங்க பேர் என்ன? ராஜேஸ்வரி. கொஞ்சம் சத்தமா பேசுங்க, எல்லாரும் கேட்கணும்ல. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? உங்க பேர் ராஜேஸ்வரி இல்லையா? உங்க பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கல்ல? அப்ஜெக்ஷன் மயிலாட். ஜிபி அவர்கள் தவறான வார்த்தையை பயன்படுத்துறார். வழக்கத்துள்ள வார்த்தை தானுங்க. படிக்காதவங்களுக்கு புரியுற மாதிரி தானே சொல்லி ஆகணும். ஜிபி சார், நீங்களும் கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகளை உபயோகிக்கலாமே. ஓகே மைலாட். உங்க பொண்ணு எப்படி இறந்தாங்க? அது உடம்புக்கு முடியாம இறந்துட்டான். உங்க பொண்ணோட டைரி தானே சொல்றாங்க. அவங்கள யாரோ பாலியல் பலாத்காரம் பண்ணதுனால தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. உண்மையா? இல்ல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஒரு பொதுநல வழக்கை கொண்டு வந்தாங்க. யாரோ இந்திராங்கிற பொண்ணோட தற்கொலை தான் காரணம்னு சொன்னாங்க. அந்த டைரி கூட அந்த பொண்ணோடது தான் சொன்னாங்க. ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லைங்கிறத அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க. இட் இஸ் a ஸ்டோரி, ஜஸ்ட் a creativity, யுவர் ஆனர். தயவு செய்து இந்த பொதுநல வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்ன டிஃபென்ஸ்? ராஜேஸ்வரி அம்மா, நீங்க எங்கிட்ட கொடுத்தது உங்க மகளோட டைரி தானே? ஆமா. இந்திரா சாகிறதுக்கு முன்னாடி அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு படிச்சு பார்த்துருக்கீங்களா? எனக்கு எழுத படிக்க தெரியாது. தன்னை ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டானோ
அதனால தான் தான் மனமுடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறதாவும் எழுதியிருக்காங்க. அது அவங்க தான் எழுதுனாங்கன்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. அப்படியே ராஜேஸ்வரி அம்மா மாற்றி சொல்கிறீங்க? பயமா? பயந்தான். நான் இருக்கேன், பயப்படாதீங்கம்மா. இது ஒரு நாள் வந்த பயம் இல்லைங்கம்மா. நான் பொம்பளைய பிறந்த நிமிஷத்துல இருந்து எல்லாரையும் இந்த அளவுக்குள்ள திணிச்ச பயம். நீ பொண்ணு அடக்கமாறு, எவனாவது அத்துமீறினா பொறுத்துக்க, அசிங்கப்படுத்தினா சகிச்சுக்கன்னு காலங்காலமா எல்லாரும் எங்க தலையில திணிச்சிட்டாங்க. அதனாலதான் என் பொண்ணு அப்படி வளர்த்தேன். அதனாலதான் என் பொண்ணு பலியும் கொடுத்தேன். என் பொண்ணு செத்துட்டாங்கம்மா, செத்துட்டா. அவ உசுரோடு இருக்கும்போது கிடைக்காத நீதி இனி கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன? சட்டம் கடுமையானதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த சட்டம் எங்களுக்கு இல்லம்மா, இல்ல. அந்த சட்டம் கடுமையானதுன்னா ஏன் ஊருக்கு 10 பொண்ணு செத்து போறாங்க, செத்து போறாங்க. என் பொண்ணுக்கு நீதி கேட்டு நான் வரல. எங்களை விட்டுருங்க சாமி, விட்டுருங்க. நாங்க உசுரோட இருந்து பொழைச்சுக்கிறோம். விட்டுருங்க, விட்டுருங்க. பாரத், அவங்களுக்கு கொஞ்சம் உட்கார வைங்க. எஸ் மை லார்ட். அழாதீங்க, மைலாட், 2007 வெள்ளாளப்பட்டி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக இருந்த திருநாவுக்கரசை நான் எக்ஸாமின் பண்ணணும் மைலாட். திஸ் இஸ் அப்சல்யூட்லி வேஸ்ட் ஆஃப் டைம் மை லார்ட். ஜிபி சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. பாரத், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ மைலாட். திருநாவுக்கரசே, திருநாவுக்கரசே, திருநாவுக்கரசே. உங்கள் பேர்? திருநாவுக்கரசு. 2007 வெள்ளாளப்பட்டி ஸ்டேஷனில் நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்க இல்லையா? ஆமாம். அவங்கள தெரியுமா? தெரியும். அவங்க என் பக்கத்து வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க மூத்த பொண்ணு இந்திராவும் என் பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பொண்ணு? பாரதி. சரி, இந்திரா உடம்புக்கு முடியாமல் தான் இறந்துட்டாங்கன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? சொல்லுங்க, இந்திரா உடம்புக்கு முடியாமல் தான் இறந்தாங்களா? அப்படிதான் அவங்க அம்மா என்னையும் சொல்ல சொன்னாங்க. அப்போ அது உண்மை இல்லை. அந்த டைரி அதெல்லாம் உண்மைதாங்க. ஒரு தப்பு நடந்திருக்கு. இந்திரா பாலியல் பலாத்காரத்தால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் சார் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல? அது என் தப்பு தான். அதுக்கு அரசாங்கம் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். அதை விட பெரிய தண்டனை என் பொண்ணு எனக்கு கொடுத்துட்டா. அப்ஜெக்ஷன் மை லார்ட். நம்ம பொதுநல வழக்கை விசாரிக்கிறோமா, இவங்க குடும்ப பிரச்சனையை பேசிட்டு இருக்கோமா? நீங்க அவரை கிராஸ் எக்ஸாமின் பண்ண விரும்புறீங்களா? எஸ் மை லார்ட். அதை மட்டும் சொல்லுங்க. டிஃபென்ஸ். ஓகே மை லார்ட். மிஸ்டர் திருநாவுக்கரசு, இந்திரா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது உண்மையான உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை நீங்கள் நேரில் பார்த்தீங்களா? என் பொண்ணு பாரதி பார்த்துருக்கா. ஒருவேளை அவங்க போய் சொல்லியிருந்தா? என் மக போய் சொல்ல மாட்டாங்க. கண்ணால் பார்த்த சாட்சி உங்கள் பொண்ணு இருந்தும் அப்புறம் ஏன் சார் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல? சூழ்நிலை அப்படி. மகள்னு சொல்றீங்களே பாரதி, உண்மையாவே உங்க சொந்த மகளா? புரியல. பாரதி நீங்க பெற்ற உங்களுக்கு பிறந்த சொந்த மகளா? ஆமா. போய், பாரதி இவரோட சொந்த மகளே இல்ல. பாரதி அவர் மகளா இல்லையாங்கிறதெல்லாம் இப்ப எதுக்கு? அது இந்த கேஸ்க்கு தேவைதானா? தேவதா மை லார்ட். இந்த வழக்கே பொய் என்பதற்கு இப்ப இவர் சொன்ன பொய்யே பெரிய உதாரணம். பாரதி இவருடைய மகளே அல்ல, தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட மகள். இந்திரா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் என்பது உட்பட இந்த டைரி, இந்த பொதுநல வழக்கு எல்லாமே பொய், பொய் மை லார்ட். டிஃபென்ஸ், நீங்க கண்டினியூ பண்றீங்களா? தேங்க்யூ மை லார்ட். மை லார்ட்,
ஜிபிக்கு நல்ல கற்பனை வளம் இருக்கு, நிறைய பொய்களை சொன்னாரு. பட் அதில் ஒரு உண்மையும் இருக்கு. பாரதி திருநாவுக்கரசுடைய மகள் இல்லை.